வசனம் சொல்லுகிறது, வாசல் அண்டை வந்து நான் தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. அவர் திறந்துட்டு உள்ள வரலையே, திறந்துட்டு உள்ள வந்தாரா? நேரம் என் பிள்ளைங்க தானே, எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து உள்ள உட்காரல. வாசல் அண்டை வந்து நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவர்களோட. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவரை தேடி என்ன பண்ணணும்? வசனம் தெளிவாக எல்லா இடங்களிலும் சொல்லுங்கள், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்கள் அவரை தேடி போகணும், அவர் தேடி ஓடுகிறார். ஆமென். யோவான் 11:25. யோவான் 11:25 நானே வாசிக்கிறேன். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஸ்தோத்திரம், தேவன் மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் ஒரு சிம்பிள் ஃபெய்த்தை குறித்து பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை உண்டு. பொதுவாக எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் கூட சொல்லுவாங்க, கடவுளால் என்ன முடியும்? எல்லாம் முடியும் அப்படின்ட்டு எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் சொல்லுவாங்க. அது இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு. ஒருவேளை நமக்கு 3 மதங்கள் தான் தெரியும், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து மதம். இந்த 3 தான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ வழிபாடுகள் உண்டு, வித்தியாசமான வழிபாடுகள் எத்தனையோ உண்டு. அந்த எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கைன்னா, கடவுளால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் உண்டு. அதைத்தான் அங்கே நம்ம வேதத்தில் பார்த்தோம். அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீ இப்பொழுதும், ஈவன் தோ நவ், இப்பொழுதும் மரிச்சிட்டான், லாசரு மரிச்சாச்சு, மரித்து அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஆனாலும் இப்பொழுதும் கூட நீர் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் உமக்கு தந்தருள்வார் என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ இப்பவும் உம்மால் என்ன செய்ய முடியும்? அவரால் உயிர்த்தால செய்ய முடியும் என்று சொன்னவர், ஆண்டவர் உடனே அடுத்தது அப்படியா, அப்படின்னா நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டப்புன்னு ஒரு பேக் அடிச்சிட்டா. என்ன அடிச்சிட்டா? உயிர்த்தெழுதின் நாளிலே அவன் எழுந்திருப்பான்னு அறிந்திருக்கிறேன்னு ஒரு பேக் அடிச்சிட்டா. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருக்குமே கடவுள் அற்புதம் செய்வார், பெரிய பெரிய காரியங்களை கடவுளால் செய்ய முடியும் என்று தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நம்ம அதை என்ன செய்வதில்லை, அதை பிரயாசப்படுத்துவது இல்லை. நான் தான் நேற்று சொன்னேன், நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்கள், அப்பியாசப்படுத்தி பாருங்கள், கட்டளை கொடுத்து பாருங்கள். பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களுக்கு நம்ம பழகி போயிடுவோம். ஒரு கஷ்டத்துக்கு, ஒரு வியாதிக்கு, ஒரு பலவீனத்துக்கு நம்ம என்ன ஆயிடுவோம்? நம்ம பழகிடுவோம். ஒரு கட்டம் தாண்டி அதை எதிர்த்து நிற்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா அதோடு சேர்ந்து என்ன செய்துட்டோம்? நம்ம பழகிட்டோம். எவன் ஒருவன் ஒரு பிரச்சனையில் வாழ பழகிட்டானோ அது அவனை விட்டு என்ன செய்யாது? போகாது. அதை முதல்ல புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு ஒரு உங்கள் மாதம் இப்படி சொல்கிறேனே, மாதம் உங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம். எவ்வளோ? 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க. உங்களுக்கு தேவை 55,000 இருக்குது, 55,000 இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 50,000 இது பண்ணுறீங்க, ஒரு 5,000 கடனை வாங்கி சமாளிக்கிறீங்க, அடுத்த மாதம் காட்டுறீங்க. இப்படியே நீங்கள் வாழ பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதுலேருந்து என்ன செய்யாது? மாறவே மாறாது, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் தன்னுடைய செலவு இவ்வளோ இருக்குது, தன்னுடைய வாழ்க்கை மாறணும், என்னுடைய சேலரி இது பத்தாது, எனக்கு மாறணும்னு சொல்லி எவன் அதில் முன்ன போராடுகிறானோ, தன் வாழ்க்கை மாறணும் என்று பிரயாசப்படுகிறானோ, அவனுடைய வாழ்க்கை தான் என்ன செய்யும்? மாறும். எவனும் வருவான் அதில் பழகிய தன்னுடைய அப்படி என்ன அர்த்தம்னா, தன் பலவீனத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல எவன் ஒருவன் பழகிட்டானோ, அதோட வாழ பழகிட்டானோ அவனுக்கு என்ன செய்யாது? மாறாது. அப்படின்னா முதலாவது என்ன வேணும்னா, நமக்குள்ளே ஒரு எண்ணம் வேணும், என் வாழ்க்கை மாறணும், நான் இந்த அற்புதம் கடவுள் செய்யணும் அப்படிங்கிறது வேணும். அதான் நேற்று நம்ம சொன்னோம், முதலாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுள் செய்வாருங்கிறது பொதுவான நம்பிக்கை. ஆனால் கடவுள் எனக்கு இதை செய்வார் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? நம்பணும். அடுத்தது அதை உங்கள் வாழ்க்கையில் கட்டளை கொடுத்து நீங்கள் பழகணும், நீங்கள் பிரயாசப்படணும், அதை கட்டளை கொடுக்கணும். இது நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக அப்படின்னு கட்டளை கொடுத்துட்டு, இதை தான் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதை சும்மா ஜஸ்ட் அதை நேற்று சொன்னாதானே உங்களுக்கு புரியும், அதனால சொன்னேன். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்த ஆண்டவர் கேட்குறாரு ஏசாவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரிக்காமலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்கிறார். டூ யூ பிலீவ் திஸ்? இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறா, ஆமாண்டவரே நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேங்கிறான். சரி, அது அடுத்தது வரலாம். அப்போது முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள மிராக்கிள்ஸ் நடக்கணும், ஒரு மனுஷனுக்குள்ள அற்புதம் நடக்கணும்னா அவனுக்குள்ள என்ன வேணுமா? விசுவாசிக்கணும். இந்த அற்புதத்தை இவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்டு போகிறீங்க.
அந்த உதவியை அவரால் செய்ய முடியுமா முடியாதான் தெரிஞ்சுட்டு தானே போவீங்க, சும்மா போவீங்களா? ஒருத்தர்கிட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒருத்தர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க ஒரு 100 ரூபா தாங்கன்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த ஆள் கையில் 1 ரூபா கூட இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு வைங்களேன், நீங்கள் கேட்பீங்களா? உங்களுக்கு தெரியும் அந்த ஆள் கையில் ஒரு 1 லட்சம் இருக்குது, 100 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம் அப்படின்னா தானே கேட்பீங்க. ஒரு வேலைக்காக கேட்குறீங்க, ஒரு வேலை உங்களுக்கு அவர் சொன்னால் ஒருத்தர் வேலைக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும், ஒரு வேலை நடக்கணும். அவனே இப்போ 4 பேர்த்துட்டு உதவி கேட்டுட்டு இருக்கிறான்னா அவன்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கலெக்டர்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? சொன்னால் அவன் பைத்தியக்காரனா நீங்கள் பைத்தியக்காரனா? நீங்கள் தான் பைத்தியக்காரன், அவன் பைத்தியக்காரன் கிடையாது. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? இவர் சொன்னால் அவர் கேட்பார் அப்படிங்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கிறவர்கிட்ட தான் போய் என்ன பண்ணுவீங்க, அப்படி தானே? நான் சொன்னது தப்பு இருக்கா? அப்போ தான் கேட்பீங்க. அப்போ அதுதான் விசுவாசம். அப்போ விசுவாசம்னா என்ன? இவரால் இதை செய்ய முடியுமா, இவரால் இதை செய்ய முடியுமா, செய்ய முடிந்தாலும் சரி. இப்போ நான் சொல்கிறேன், தமிழக முதலமைச்சரே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன், உண்மைதான், எனக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கார எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு என்ன தெரியுமா? எப்படி அவருக்கு? அப்போ 2 காரியம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா 2 காரியம் நடக்கணும். ஒன்று, இவருக்கு இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறதும் இருக்குது. 2வது, எனக்கு இவர் இதை செய்வாரா? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2மே அங்கே இருக்குது. எனக்கு இவர் செய்வாரா அப்படின்னா பொதுவான ஃபெய்த் என்னென்னா கடவுளால் எல்லாம் செய்யக்கூடும். இதுதான் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் காரியம். இவர் இதை செய்வார், எனக்கு முதலமைச்சரே தெரியும். இதுதான் நான் சொன்ன முதல் காரியம். எல்லாருக்கும் தெரியும் கடவுள் அற்புதத்தை செய்வார், தெரியும். ஆனால் 2வது காரியம் தான் முக்கியம். என்னன்னா இந்த தெய்வம் எனக்கு இதை செய்வாரா? அப்போ விசுவாசம் என்னன்னா இவர் எனக்கு இதை செய்வாராமே சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் எனக்கு இதை செய்வார், என் வாழ்க்கையில் நான் கேட்கும்போது இதை எனக்கு தருவார், அதிகாரமும் இருக்கிறது, எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கை. அப்போ இந்த 2 சேரும் பொழுது தான் விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் புரியுதா? எது ஃபெய்த்னா என்ன? 2 நம்பிக்கையும் இருக்கணும். அவரால் செய்ய முடியும், எனக்கு இதை இவர் செய்வார். அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. நான் இதை செய்ய முடியும்ட்டு அவக்கு சொல்கிறா, நீ மாதிரி நீ இருந்திருந்தால் உயிரோடு இருப்பான், நீ இப்போ கேட்டாலும் அவன் எந்திரிப்பான், இதெல்லாம் சொல்கிறா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் இதை செய்வேன் நீ நம்புறியா? ஆமென் சொல்லுங்களேன். நான் இதை செய்வேன் நீ நம்புறியா? அவள் சொல்கிறா ஒரு அற்புதமான பதில் பாருங்க, அதை நான் வாசிக்கிறேன். அதுக்கு அவள், ஆமாம் ஆண்டவர், எஸ் எஸ் ஐ பிலீவ், ஆமாம் ஆண்டவரே, நீர் உலகத்திற்கு வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். பாருங்க, அவர் கேட்ட கேள்வி ஒரு சிம்பிள் கேள்வி. நீ என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு அவள் ஆன்சர் பண்ணிட்டா, ஆம் எஸ் ஐ பிலீவ் அப்படின்ட்டா. ஆனால் அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது நம்ம ரொம்ப நேரத்தில் இந்த வசனத்தை ரொம்ப சாதாரணமாக படிச்சுட்டு போயிருப்போம். அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பொதுவான நம்பிக்கை என்னென்னா, ஏன் சீஷர்களுக்கே கூட என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, ஹீ இஸ் எ ப்ராஃபட், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நம்ம மத்தியில் வாழ்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கடவுள் அவர் மூலமாக ஏராளமான அற்புதங்களை செய்கிறாருங்கிற நம்பிக்கை இருந்தது. சில நேரங்களிலே சீஷர்கள் அவரை மேசியாவாக தேவகுமாரனாக அவர்கள் சொன்னாலும் அவர்கள் அந்த நம்பிக்கையில் இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் அவர் மறிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க என்ன எங்கே போயிட்டாங்க, அவர் உயிரோடு வருவங்கிறதெல்லாம் அவங்க என்ன பண்ணலை, அவங்க பெருசாக ஏற்றுக்கல. அதனால தான் பேதுரு எங்கே போயிட்டான், மீன் பிடிக்கவே அவன் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டான். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, மேசியா வருவார், தேவகுமாரன் நம்மளை மீட்டெடுக்க வருவார், மேசியா வருவார். இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். அந்த மேசியாவாக அவங்க யாரை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இப்போ வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளல, அதுதான் பிரச்சனை. சரியா? அப்போ இயேசு கேட்குறாரு, நான் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் விசுவாசிக்கிறியா? சிம்பிள் கொஸ்டின். நான் நிறைய மிராக்கள் பண்ணிக்கிறேம்மா, பார்த்துருக்கிறீங்கள. நான் வந்துட்டு குருடனை பார்வையை வச்சுருக்கிறேன், குஷ்டரோகியை சுஸ்தமாக்கியிருக்கிறேன், நிறைய மிராக்கள் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இவனை நான் உயிரோடு எழுப்ப முடியும் விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. அவன் எடுத்த உடனே அவன் ஒரு ஆம் அப்படின்ட்டா, எஸ் ஐ பிலீவ் அப்படின்ட்டா. அடுத்து அவன் சொல்கிற வேர்டு தான் கவனிக்கணும், நீர் மேசியா என்று அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இது சாதாரண வார்த்தை கிடையாது. அவர் கேட்ட கேள்விக்கு கொடுத்த பதில் பாருங்க, ஆம் ஆண்டவரே, நீ உலகத்துக்கு வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து, யூ ஆர் த கிரைஸ்ட், நீர் தான் மேசியா என்று நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இது சாதாரண வேடே கிடையாது, அற்புதமான ஒரு பதில். இதைத்தான் பேதுரு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ரத்தமும் சதையும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்று பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணார்.
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். தேவன் மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ளாக மிராக்கிள்ஸ் 2 காரியங்களும் 2 விதத்தில் நடக்கும். ஒன்று, சுவிசேஷம் காஸ்பல் அறிவிக்கப்படும் போது. உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியாது, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குது, ஒரு நோய் இருக்குது, ஏதோ ஒரு தேவை இருக்குது, நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு வரீங்க, ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க, யாரோ சொல்கிறாங்க உங்ககிட்ட, வாங்க இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, இயேசு அங்கே அற்புதம் செய்கிறாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு பெருசாலாம் தெரியாது, போய் உட்காடுறீங்க. உட்கார்ந்தவொன்னு அன்னைக்கு கட்டளை கொடுக்குறாங்க, சுகமாக இந்த வியாதி சுகமாகட்டும், அது எல்லாம் கட்டளை கொடுக்குறாங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மிராக்கிள் என்ன ஆயிடுச்சு, நடந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வியாதி சரியாயிடுச்சு. ஏதோ ஒரு மிராக்கிள், என்ன மிராக்கிளுக்கு எதிர்பார்த்து போகிறீங்களோ அது நடந்துருச்சு. இது ஒரு மிராக்கிள், இது ஒரு வகை. இது என்னென்னா, இதுதான் காஸ்பல், சுவிசேஷத்திற்கு இருக்கிற வல்லமை. சுவிசேஷத்துக்கே ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுதே, இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் பொழுதே, இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன வெளிச்சம்? அதான் சுவிசேஷத்தின் வெளிச்சம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன வெளிச்சம்? சுவிசேஷத்தின் வெளிச்சம். சுவிசேஷம் ஒரு இடத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னா அந்த பிசாசினுடைய இருளில் இருக்கிற ஜனங்கள் இயேசு என்கிற நாமத்தை அறிவிக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. அங்கே என்ன நடக்கும்? மிராக்கிள்ஸ் நடக்கும். சுவிசேஷத்திற்கு உண்டான வல்லமை வெளிப்படும். தேவனுடைய மகிமை உண்டாகும். இது ஒன்று, இது ஒரு வகை. அதனால தான் பாருங்கள், சுவிசேஷ கூட்டங்களில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். நார்மல் சபை கூட்டங்களை காட்டிலும் சுவிசேஷ கூட்டங்களில் நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கிற காரணம் என்ன? சுவிசேஷத்திற்கென்று ஒரு வல்லமை உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடங்களிலே தேவன் அங்கே கிரியேட் செய்கிறார். அங்கே தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அங்கே ஜனங்கள் விடுதலை ஆகிறார். ஏன்னா அங்கே அது வரைக்கும் இருள் இருக்கு. அந்த வெளிச்சம் வந்த உடனே ஜனங்களுக்கு அப்பதான் அந்த வெளிச்சம் தெரியுது. அது வரைக்கும் தான் இருளில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க எப்பதான் தெரியுது. இந்த வெளிச்சம் வந்தவொடனே தெரியுது. உடனே ஜனங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகிறாங்க. விசுவாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆகிறாங்க, சுகம் பெற்றுக் கொள்கிறாங்க. ஆனால் இது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு அற்புதம் இருக்கிறது. ரெண்டாவது அது என்னன்னா, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கணும். அதான் கேட்பேன், அதான் ஆண்டவர் கேட்கிறேன், உனக்குள்ள நீ விசுவாசிக்கிறியா? டு யூ பிலீவ்? நீ விசுவாசிக்கிறியா? அங்கே ஒரு பர்த்திமை கூடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு என்ன அற்புதம் வேணும்? அவனுக்கு என்ன வேணுங்க? அந்த பர்த்திமை குருடனுக்கு என்ன வேணும்? கண்ணு தெரியணும். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவன் கண்ணு தெரியாது அவனுக்கு. அவன் வந்து அவன் வர்றான், வந்து ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொன்னால் நான் அவன்கிட்ட கேட்கணுமா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்கணுமா? எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா பார்த்தாவே தெரியும் அவனுக்கு என்ன வேணும்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன கேட்டார்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, அவன் கண் பார்வையடைய முதலாவது விரும்புகிறானா? அவன் அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும்? மேபி அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவனுக்கு தேவை அதுன்ட்டு, அவனுக்கு வேறு ஒன்று இருந்திருக்கும். அதை ஒருவேளை அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் கேட்டிருக்கலாம், எனக்கு கொஞ்சம் ஆசீர்வதிக்கணும் கேட்டிருக்கலாம். அப்போ ஆண்டவர் கேட்குற உனக்கு என்ன வேணும்? அப்போ அவன் சொல்கிறான், நான் பார்வையடை. பாருங்க, அப்போ முதலாவது உங்களுக்கு என்ன வேணும் என்பது உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒன்றோடு பழகி விட்டால் அதுலேருந்து விடுபட முடியாது. உங்களுக்கு என்ன வேணும் என்பது உங்களுக்கு அது இருக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கான அந்த அற்புதத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு அதை செய்வார், எனக்கு இது தேவை, முதலாவது என் தேவை இது, உனக்கு என்ன வேணும்? ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா? ஆமாம், எஸ், நான் விசுவாசிக்கிறேன். அப்போது இந்த ரெண்டாவது, இப்போ நான் முதல் சொன்ன சுவிசேஷத்தினால் வரக்கூடிய அற்புதம், ரெண்டாவது அற்புதம் என்னென்னா, உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்கணும். அது தேவ சமூகத்தில் முதல் அறிக்கை செய்யணும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவது, நீங்கள் என்ன வேணும் என்பதை குறித்த அந்த அற்புதம் உங்களுக்குள்ளே இருக்கணும். எனக்கு இதை இயேசு செய்ய முடியும், எனக்கு அதை செய்வார். நான் சொன்னல, அவர் செய்ய முடியும். ரெண்டாவது, எனக்கு அதை அவர் செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்குள் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அது வெளியே இருந்து கிடைக்கிறது கிடையாது, அது அவனுக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அது அவனுக்குள்ளே இருக்குது. அவனுக்குள்ளே இல்லாததை வெளியிருந்து கொண்டு வரவும் முடியாது, அது அவனுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் பாருங்கள், இந்த செடி வைக்கும்போது, எங்கள் தோட்டத்தில் செடி வைக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த களைகள் எல்லாம் வெட்டும்போது அந்த மிஷின் வச்சு வேகமாக வெட்டிட்டு வரும்போது ஒரு நல்ல செடி, நான் ரொம்ப ஆசையாக வச்ச செடி, அதை டோட்டலாக வெட்டிட்டேன், தெரியாமல் வெட்டிட்டேன். அடியோடு அது என்ன ஆயிடுச்சு, அது வெட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதை பார்த்து எனக்கு ரொம்ப துக்கம். ஐயோ, நம்ம ஆசையாக வச்சோமே, இந்த களையெல்லாம் வெட்டும்போது இதையும் சேர்த்து வெட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப துக்கம். சரின்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு வாரம் மழையெல்லாம் முடித்து
நான் திரும்ப வெயில் வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்காக நான் அங்கே போய் பார்க்குறேன். நான் வெட்டின இடத்துல இருந்து ஒரு புது தளிர் அப்படியே வெளியே இருந்துச்சு, வந்து அது அப்படியே வெளியே வந்திருந்தது. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், நான் அது வெட்டுறது உண்மைதான், அது ஒன்றுமில்லாமல் போகுது உண்மைதான், ஆனால் மறுபடியும் அது முளைத்து வருகிறது. அப்போ என்னென்னா அது அங்கே அதுக்குள்ளே இருந்துச்சு. சொல்லுங்களேன், அதுக்குள்ளே ஜீவன் இருந்தது, அதுக்குள்ளே இருந்தது, அது வெளியே வந்தது. அங்கே ஒன்றும் இல்லைன்னா அது வெளியே வந்திருக்க முடியாது, அதுக்குள்ளே இருந்தது. நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கணும்னா உங்களுக்குள்ளாக என்ன அற்புதத்தை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்குள்ளே இருக்கணும். முதல்ல அதை தான் நீங்கள் அதை தான் சொல்கிறேன். சரி, உங்களுக்குள்ளே அந்த அற்புதத்துக்கு தேவையான அந்த வித்து எங்கேருந்து வரும் தெரியுமா? அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த வித்து அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் நீங்கள் உங்களுக்குள்ளே வைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு மிராக்கிள்ஸ் வேணும், எனக்கு சுகம் வேணும். ஒருத்தர் சுகர் பிரச்சனை இருக்குது, அவர் சுகரோட வாழ்ந்து பழகிட்டா என்ன பண்ண முடியும்? அப்படியே வாழ்ந்து பழகிட்டார் அவர். போகலாம், ஒரு டேப்லெட் போடலாம், ஒரு இன்சுலின் போட்டுக்கலாம், அப்புறம் மாதமான அது போய்க்கலாம். அது ஒன்றும் பெரியதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு சுகம் வேணும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு சுகம் வேணும். நான் இதோட வாழ முடியாது, எனக்கு இதோட வாழ முடியாது. எவன் ஒருவன் எதிர்த்து நிற்கிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவன் தான் நீங்கள் வாழ பழகிட்ட என்ன பண்ண முடியும்? அப்போ எதிர்த்து நிற்கும் பொழுது தான் தேவனுடைய வார்த்தையாகிய நல்ல வித்து உங்களுக்குள்ளே புறப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை மாறணும், எனக்கு இந்த வேணும், என் வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கணும். முதல்ல நிறைய பேருக்கு வாழ்க்கை தன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற டிசைனே கிடையாது. சொல்லுவாங்க, போகிற போக்கில் போவோம். அப்படி கிடையாது, என் வாழ்க்கை இப்படி இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசில் கேட்பாங்க குழந்தைகிட்ட, கேட்டிருக்கீங்களா, நீ என்னவா மாறணும்? அங்கே சொல்லுவாங்க நிறைய பேர், நான் டாக்டராக மாறணும், நான் இன்ஜினியராக மாறணும், நான் போலீஸ் அதிகாரியாக மாறணும். மேக்சிமம் இந்த 3 தான் வரும். என்ன வரும்? டாக்டர், இன்ஜினியர், போலீஸ். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேக்சிமம் என்ன வரும்? டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், ஐபிஎஸ், போலீஸ் கமிஷனர் ஆகணும், அதிகாரி. ஏன்னா இதெல்லாம் இப்போ சமுதாயத்தில் மிக பெரிய லெவலில் இருந்தது. அப்படி சின்ன வயசில் சொன்ன எத்தனை பேர் டாக்டராக மாறினாங்க? அப்படின்னா இப்போ கட்டட வேலை செய்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, பஸ் டிரைவர், இவங்களாம் எங்கேருந்து வந்தாங்க? இவங்களும் சொன்னவங்க தானே. இப்போ கட்டட வேலை செய்கிறவங்களும் சின்னதில் நீ என்னவா மாறணும்னு விரும்புகிற? நான் டாக்டர் ஆகணும்னு விரும்புகிறேன், நான் இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புகிறேன், சொன்னவங்க தானே. இப்போ என்னவா மாறிட்டாங்க? கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கண்டக்டராக மாறிட்டாங்க. ஏன்? எதனால்? எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய தரிசனம் அவனுக்குள்ளே அவனோட வாஞ்சை, சிலர் மாத்திரம் கேட்டு பாருங்களேன், என்னவா மாறணும்னு சொன்னாலும் அதுவாகவே மாறி இருப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? அவங்க அதை மறக்கவே கிடையாது. அவங்க தான் டாக்டர் ஆகணுங்கிறத நீங்களே உங்கள் தரிசனத்தை மறந்துட்டா யார் நினைவுபடுத்துவாத? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? உங்களுக்குள்ள மிராக்கிள்ஸ் இருந்தால் தான் அது வெளியே வரும். அப்படின்னா ஒரு மனுஷன் பாருங்கள், உலகத்தான் சில மனிதர்கள் பாருங்கள், தன் மனசில் ஒன்று நினச்சாங்கன்னா அப்படியே அதை நிறைவேற்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? தூங்கவே மாட்டாங்க. ஆனால் தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசத்தை, அதான் சொன்னேன், தெய்வத்துடைய வார்த்தை. தெய்வ சமூகத்தில் காத்திருக்க சொல்லுவது அதுக்கு தான். தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நீ பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அடுத்த வரி ரொம்ப பிடிச்ச வரி, அதை சொல்லுங்களேன். அடுத்த வரி சொல்லுங்களேன், அதுதான் ஹைலைட்டே. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் உட்காரும்போது, அதாவது 2 விருப்பங்கள் இருக்குது. ஒன்று, மனிதன் தனக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள். எனக்கு நான் டாக்டர் ஆகணும், எனக்கு இன்ஜினியர் ஆகணும், எனக்கு போலீஸ் ஆகணும், இப்படி நிறைய விருப்பங்கள் இருக்குது. ஆனால் தெய்வம் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கும், உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும், உங்களை டாக்டராக மாற்றணும், உங்களை வக்கீல், என்ன வேணா இருக்கலாம். தெய்வம் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். இதுதான் தேவனுடைய வார்த்தை, தான் வித்து. ஆமென் சொல்லுங்களேன். இது என்னது? இதுதான் வித்து. இந்த வித்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த வித்து இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்தில் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது நான் அதான் சொல்லுவேன், சின்ன பிள்ளைகளை தேவ சமூகத்தில் உட்கார நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் பழக்குங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து துதிக்க, ஜெபிக்க, அவரோடு நேரம் செலவழிக்க பழக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னா,
தேவ சமூகத்தில் உட்காரும்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ளாங்க அந்த வித்தை போடுவார். நான் உன்னை இப்படி மாற்ற விரும்புகிறேன், நான் சொல்லுங்களேன், உன்னை மாற்ற விரும்புகிறேன். நீங்கள் ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரை எனக்கு சுகப்படுத்தணும்ப்பா, எனக்கு கண் பார்வை தெரியணும், எனக்கு இந்த சுகம் வேணும், எனக்கு வந்துட்டு இந்த வியாதி இருக்கு மாறணும். நீ சொல்லியிருக்கீங்களே கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆமென், என் கடன் மாறணும், ஆமென், ஸ்தோத்திரம், என் கனவு ரட்சிக்கப்படணும், இதை நான் கேட்குறேன்ப்பா. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே அமர்ந்திருந்து கேட்கும்போது ஒரு நல்ல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்குள்ளாக நல்ல வார்த்தையை தருவார். இந்த தரிசனத்தை உங்கள் சிந்தையில் வைப்பார். அதான்டா அவர் கேட்குறார், நீ விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னா, நான் முதல் சொன்ன அற்புதங்கள் சுவிசேஷ கூட்டத்தில் நடப்பது அது விட்டுருங்க, அது வேண்டாம், அது நம்ம இப்போ தியானிக்க வேண்டாம். ரெண்டாவது சொல்லுவது இருக்கு இல்லையா, ஆண்டவர் நிறைய இடங்களில் கேட்பார், நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறியா. எத்தனை இடத்துல கேட்டிருக்காரு இல்லையா, கேட்டுக்காரா இல்லையா? ஒருத்தன் நீ விசுவாசிக்கிறியா, ஒருத்தன் சொல்கிறான் இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் விசுவாசம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறான். அவனுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார், அவனோட விசுவாசத்தை பெருகும்படி கர்த்தர் செய்தார். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே இந்த விசுவாசம் கர்த்தர் இது செய்வார், என் வாழ்க்கை இப்படி மாறணும். முதலாவது என் வாழ்க்கை குறித்த எனக்கு என்ன தேவை என்பதை குறித்து நான் அறிந்திருக்கணும். ரெண்டாவது கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிறத இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது, ரெண்டும் இணையும் பொழுது ஒரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்படின்னா இந்த ரெண்டும் எப்பொழுது அற்புதமாய் மாறும் அதை சொல்லி அடுத்தது போகலாம். இந்த ரெண்டும் சேருது, கர்த்தர் இது செய்வாருங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவை என்பதும் இருக்குது, இதை கர்த்தர் எனக்கு செய்வார்னு தெரியும். இந்த ரெண்டும் இணைகிற அந்த நேரம் எப்போ மிராக்கலாய் மாறும் அப்படின்னா, இந்த ரெண்டிலையும் தேவனுடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது அவருடைய நல்ல வார்த்தைகள் ஜீவன் இதில் இறங்கி வரும். அப்படின்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது புரியுதா? இந்த ரெண்டு காரியத்துக்குள்ள நான் சொன்ன அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள தேவனுடைய ஜீவன் இறங்கி வரும். லைஃப், தேவனுடைய ஜீவன் இறங்கி வரும். அதுதான் என்னது, லாசருவே நீ வெளியவான்னு சொன்னார்ல, அதுதான் ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் சொல்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? எஸ், ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிறேன். என்னால் இதை செய்ய முடியுமா? எஸ், யூ கேன் டூ திஸ். ரெண்டும் இப்போ சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த ரெண்டுக்குள்ளாக ஜீவன் வந்தது எப்போ தெரியுமா? லாசருவே நீ வெளியே வா, நீ லாசருவே வெளியே வா, உன் ஃபைன் டைம். இந்த ரெண்டும் சேரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அந்த உங்களுடைய தரிசனத்துக்குள்ளாக ஜீவனாக புறப்பட்டு வரும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த ஜீவனாய் புறப்பட்டு வருவதற்கு தான் நீ தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் காத்திருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் அப்படியே பார்க்குறேன். இதை சொன்ன உடனே அவர் தன் சகோதரி மரியாதை அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு ஊருக்குள்ளே வரல, அங்கே வெயிட் பண்ணுறாரு, அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, தன் சகோதரிய மரியாதை இப்போ தான் மரியாதை கூப்பிடுறா, ரகசியமாய் அழைத்து சொல்லுகிறார், போதகர் என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம். போதகர் வந்திருக்கிறார். பாருங்க, இன்னும் இயேசு அங்கே அவங்களோட வீட்டுக்குள்ளேயே என்ன செய்யலை, போகலை. வசனம் சொல்வது கிராமத்தில் அந்த எல்லையில் என்ன செய்தாராம், இருந்தார். முதலாவது இப்போ போய் பார்த்துட்டா, இயேசு வராருன்னு கேள்விப்பட்டானே ஓடி போய் பார்க்குறா. அடுத்தது ரகசியமாய் தன்னுடைய சகோதரிக்கும் சொல்லுகிறார், நீ கர்த்தர் வந்திருக்கிறாருமா, நீ போய் அவர்கிட்ட என்னன்னு கேள் அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு தெரியும் அங்கே இந்த மிராக்கிள்ஸ் நடக்கணும்னு தெரியும், அவன் மறிச்சிருக்கிறான்னு தெரியும், அவனை உள்ளுக்குள்ளே வச்சாச்சுன்னு தெரியும். ஆனால் அவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, தன் பிள்ளைகள் தன்னிடத்தில் வந்து கேட்கணும் என்று எதிர்பார்க்குறார். இங்கே பாருங்கள், அவள் தன்னை நோக்கி ஓடி வரணும்னு எதிர்பார்க்குறார், வெயிட் பண்ணுறார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறார். வெயிட் பண்ணோடனே அவள் ஓடி போய் தெய்வத்தை பார்க்குறா. எனக்கு அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, வாசல் அண்டை வந்து நான் தட்டுவேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. அவர் திறந்துட்டு உள்ளே வரலையே, திறந்துட்டு உள்ளே வந்தாரா? நேரம் என் பிள்ளைங்க தானே, எனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து உள்ளே உட்காரல. வாசல் அண்டை வந்து நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வந்து அவர்களோட. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவரை தேடி என்ன பண்ணணும்? வசனம் தெளிவாக எல்லா இடங்களிலும் சொல்லுவேன், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்கள் அவரை தேடி போகணும், அவர் தேடி ஓடுகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கருமையான கர்த்தர் பிள்ளை, நான் முடிக்கட்டும். எத்தனை பேர் அவர் அற்புதம் செய்வார்னு தெரியும், எனக்கு செய்வார்னு தெரியும், தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை தேடுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம நிறைய ஓடுவோம், நிறைய காரியங்களுக்காக ஓடுவோம், மனுஷங்களை பார்க்க ஓடுவோம், டாக்டருக்கு பார்க்க ஓடுவோம், எப்படியாவது பிரச்சனை தீந்துருமான்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி. எத்தனை பேர் இயேசுவை தேடி ஓடுறீங்க? நான் அப்படி தானே? எத்தனை பேர் ஓடுறீங்க? உங்கள் கணவர் பிரச்சனை, இப்படி பிரச்சனை பண்ணுறாரு, எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எவ்வளோ நேரம் இயேசுவை நோக்கி அமைய மாட்டீங்க? மனுஷங்களை தேடி போகாமல், அங்கே எங்கே போய் அழாமல், மாமியார் மாமனார்கிட்ட போய் அழாமல், நண்பர்களுக்கு போய் அழாமல், தெரிஞ்சவர்களுக்கு போயெல்லாம் உதவி கேட்டு பணம் கேட்டு போகாமல். ஏன்னா
நீங்கள் மனிதர்களை தேடி போகும்பொழுதே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆண்டவர் உதவி செய்வார், ஆனால் எங்கே தான் போகணும், நான் மனுஷங்கிட்ட தானே போகணும். அப்போ நீங்கள் முதலாவது எங்கள் மனுஷங்களை தேடி ஓடும் பொழுது நீங்கள் உங்கள் நம்பிக்கை யார் மேலே வைக்கிறீங்க? ரொம்ப இயல்பாய் மனுஷன் மேலே வைக்கிறீங்க. ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியும், மழை வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் வச்சாங்களாம். தெரியுமில்ல உங்களுக்கு இந்த கதை? பட் இது நமக்கு ஆப்டாக இருக்கனால சொல்லுவோம். மழை வரணுன்ட்டு ஒரு ப்ரேயர் வச்சுருக்கிறாங்க. எல்லோரும் ஊர் மக்கள்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் என்ன கொண்டு வந்தாலாம்? கொடை கொண்டு வந்துருக்கிறான். பாருங்களேன், நம்ம விசுவாசத்தை வாயில் அறிக்கை செய்வதில்லை. நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் நமக்கு நேச்சுரலாகவே அதை நம்ம வெளிப்படுத்துவோம். நேச்சுரலாகவே என்ன செய்வோம்? நம்ம வெளிப்படுத்துவோம். அந்த விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் தேவஸ்தானத்தில் உட்கார்ந்து தானே ஆகணும். நீங்கள் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு அவ்வளோதான். இப்போ ஒன்றும் வேண்டாம். ஏன் நோவா காலத்தில் நோவா சொல்கிறான் ஜலப்பிரளயம் வந்து இந்த பூமியெல்லாம் அழிச்சிடுன்னு சொல்லும்போது ஏன் அவங்க நம்பலை? ஏன் நம்பலை? அது வரைக்கும் அவங்க என்ன பார்த்ததில்லை? மழையை பார்த்ததே கிடையாது. நீங்கள் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? நோவா அந்த ஜனங்களை விட்டுருங்க. உங்ககிட்ட சொல்கிறாங்க இது வரைக்கும் வானத்துலேருந்து ஒரு அப்படி ஒன்றே நடந்தது கிடையாது நம்ம ஹிஸ்ட்ரியில். உங்களுக்கு திடீர்னு இப்படி வானத்துலேருந்து இப்படி வரும். சரி, இப்போ உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் கிங்ஸ்டன் நேற்று நான் மாடியில் உட்காந்துருந்தேன்னா திடீர்னு வானத்துலேருந்து தங்கமாக கொட்டிச்சு அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவியா? என் வீட்டில் மட்டும் கொட்டிச்சு, நான் அதை எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணேன், விற்றுட்டு வந்தேன்னா ஏற்றுக்குவியா? ஏற்றுக்கவே மாட்டேன். என்னமோ ஆயிடுச்சு, அண்ணனுக்கு நல்லா தான் இருந்தாங்க அப்படி தான் சொல்லுவேன். அதை தான் நோவாக்கு சொன்னாங்க. ஏன்னா நம்மளால் நம்ம கண்கள் காண்கிறதையும் நம்ம அறிவுக்கு எட்டியதை மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? யோசிக்க முடியும். அப்படி தானே? அதுக்கு மிஞ்சி நம்மளால் என்ன செய்ய முடியாது? யோசிக்க முடியாது. ஆனால் கடவுளுடைய அற்புதங்கள் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்மளால் அப்போ இதை கிரகிக்கவே முடியாது. அப்போ இந்த விசுவாசத்தின் அளவை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் தான் உட்காரணும். தேவ சமூகம் உங்களுக்கு இனிமையாய் மாறணும். உங்களோட தேவை ஒன்று உண்டு, விசுவாசமும் உண்டு. இந்த ரெண்டும் இணைந்து நீங்கள் அற்புதத்தை பார்க்கணுன்னா உங்களோட விசுவாசம் அதுக்கு நேராக நடத்தப்படணும்னா இங்கே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தான் ஆகணும். இங்கே இவ சொல்கிறா, ஆண்டவரை நோக்கி ஓடுகிறா. இங்கே எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க? ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சின்ன இதுனாலும் உடனே எங்கே தான் போகிறீங்க? ஏதாவது மனுஷன் உதவி செஞ்சிட மாட்டானா? ஏதாவது பணம், ஒரு கடன் பிரச்சனை, ஏன் தேவசனத்தில் உட்கார்றதில்ல? உடனே உட்காந்து பாருங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அது அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். உடனே தேவசனத்தில் உட்காந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட சொல்லி பாருங்கள். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரே நபராக இயேசு இருப்பார். அவன் சொல்லுங்களேன், அவன் ஆபத்து காலத்தில் அவன் நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாருக்கு அருள் செய்வார்? உங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் அவர்கிட்ட போய் உட்காந்து பாருங்க. நீங்கள் ஏன் மனுஷனை சார்ந்து போகிறீங்க? நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாம் மனுஷனை சார்ந்து போகும் பொழுது ஆண்டவர் நம்ம செகண்டரி இடத்துக்கு வரும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் முடிக்கட்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய சபையை, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த நல்ல விசுவாசத்திலே இல்லை இந்த நல்ல நம்பிக்கையில் நீங்கள் வளரும்படி இந்த காலையில் கர்த்தர் உங்களை அன்போடு அழைக்கிறார். என்ன சின்ன காரியத்தையும் அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் கேட்குறா, நீ என்னை விசுவாசிக்கிறியா? நான் இதை செய்வேன், நீ நம்புறியா? ஆமாம் ஆண்டவரே நம்புகிறேன். எனக்கு இதை செய்வேன், நான் நம்புகிறேன். தேவசமத்தில் உட்கார்ந்து உங்களோட பிரச்சனைகளுக்கு, உங்களோட போராட்டங்களுக்கு எந்த மனுஷனையும் பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் இது கஷ்டம். ஆரம்பத்தில் உடனே நடந்துருமா அற்புதம்? ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த இடத்துக்கு வளரலை. அப்போ உடனே நடந்துருமா? இல்லை, நடக்கலாம். ஆனால் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சின்ன காரியங்களுக்கு தேவசமத்தில் உட்காந்து ஆண்டவர் எனக்கு இதை செய்யுங்கப்பா, என் கணவர் இப்படி பண்ணுறாரு, செஞ்சு பாருங்கள். ஒரு கட்டம் தாண்டி அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்னதினமும் நடப்பதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். செஞ்சு பாருங்கள். ஆண்டவர் எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு இந்த மாதம் இது தேவை இருக்குது. ஸ்தோத்திரம். நீங்கள் எத்தனையோ விசுவாச வீரர்களுடைய கதைகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி அவர்களால் முடிந்தது? எப்படி முடிஞ்சது? இல்லை, எப்படி அவங்களால முடிஞ்சது? நமக்கு அப்பப்போ எப்போவாவது நடக்கிற அற்புதங்கள் சில தேவ மனிதர்களுக்கு தினமும் நடந்து கொண்டிருந்தது. ஏன்? எதனால்? தங்கள் விசுவாசத்தில் என்ன செய்தார்கள்? அவங்க வளர்ந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். தங்களை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். அந்த ஒவ்வொரு சின்ன தேவைகளுக்கும் ஆண்டவரே இன்னைக்கு காலையில் எனக்கு காஃபி வேணும், இன்றைக்கி எனக்கு அது வேணும், சின்ன காரியங்களுக்கும் எனக்கு இது செய்யுங்க. வீட்டிலேருந்து புறப்படும்போது பசிக்கும் போது கூட ஆண்டவர் எனக்கு இது தாங்க. செஞ்சு பாருங்கள். சின்ன ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை பார்ப்பீங்க.
அதன் பிறகு அது அனுதினமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருப்பதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடலாம். ஸ்தோத்திரம். நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவர். அவர் சொன்னான், எஸ் லார்ட், நீர்தான் கிறிஸ்து என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா வா, அவன் எழுந்திருப்பான். நாமும் இந்த காலையில் அதையே தானே சொல்லுவோம். என் இயேசுவால் இதை செய்யக்கூடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீரே மெய்யான தெய்வம் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்கிறோம்ப்பா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.